ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு. ஓ ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. படுகுழியில் நின்று மீட்டாரே ஜீவனை. படுகுழியில் நின்று மீட்டாரே ஜீவனை. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. சொல்லுங்க, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி நிறைந்த உள்ளத்தோடு இயேசு. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கிருபை இரக்கங்களா மணிமுடி சூட். கிருபை இரக்கங்களா மணிமுடி. ஓ வாழ்நாளெல்லாம் நன்மைகளா திருப்தியாக்குகிறார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளா திருப்தியாக்குகிறார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ். இளமை கழுகு போல புதிதாக்கி. ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. கர்த்தர் செய்த ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த அந்த நன்மைகளை நினைக்க கர்த்தருடைய பிரசன்னம் உங்களை தொடட்டும். கர்த்தர் செய்த நன்மைகளை கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு. எப்படி சொல்லணும்? முழு உள்ளத்தோடு. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. படுகுழியில் நின்று சொல்ல ஹல்லேலூயா. படுகுழியில் நின்று ஜீவனை நீத்தாரே. கர்த்தர் செய்த ஆடும் பொழுது தேவ வல்லமை உங்களை தொடுவதாக. இயேசுவே கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் கர்த்தர் செய்த
ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே ஆத்துமாவே நன்றி நன்றி முழு உள்ளத்தோட ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோட. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் இயேசு கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கிருபை இரக்கங்களா மணிமுடி சூட்டுகி, ஓ கிருபை இரக்கங்களா மணிமுடி வாழ்நாளெல்லாம் சொல்ல சொல்ல அந்த வார்த்தை ஆண்டவர் உங்கள் நடுவில் ஊற்ற போகிறார். செய்த நன்மைகள் மறவாதே. செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகள் நன்மைகள் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கரங்களை தட்டி அந்த தேவனை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். குற்றங்களை மன்னித்தத இயேசுவுக்கு கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. சுகத்தை கொடுத்த இயேசுவுக்கு மகிமைப்படுத்துங்க. ஹalleluya ஹalleluya. பலன் குறையாம ஆவிக்குரிய பலனை ஆவிக்குரிய ஆரோக்கியத்தை தந்து என்ன நடத்தினார்னு சொல்றவர்கள் கையை தட்டி come on. Thank you Jesus. Thank you Jesus. Hallelujah. என் ஆசை எல்லாம் நீங்க, என் தேவை எல்லாம் நீங்க, என் சொந்தம் நீங்க, என் சொத்து நீங்க தான். என் சொந்தம் யாரு? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, என் சொந்தம் இயேசு. ரோமர் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 39வது வசனத்துல சொல்லுகிறது, உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியால் நம்முடைய கர்த்தராகி கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவ அன்பை நம்மை விட்டு பிரிப்பவன் யார்? ஆமென், ஸ்தோத்திரம். எப்பொழுதும் ஆண்டவரோடு கூட உறவுகள, எப்பொழுதும் ஆண்டவரோடு கூட நடக்கிறதான நடப்புல கர்த்தர் நம்மை பாதுகாத்துக் கொள்வாராக. இந்த பாடலை எல்லாரும் சேர்ந்து பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். Thank you Jesus. Thank you Jesus. எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா, உங்க அன்பை விட்டா எதுவும் இல்லப்பா. சொல்லுங்க, எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா, உங்க அன்பை விட்டா எதுவும் இல்லப்பா. என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்த நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்த நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா, உங்க அன்பை விட்டா எதுவும் இல்லப்பா. எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா, எதுவும் இல்லப்பா. என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்த நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. காண்கின்றதெல்லாம் ஒரு நாள் கரைந்து போகுமே, தொடுகின்றதெல்லாம் ஒரு நாள் தொலைந்து போகுமே. காண்கின்றதெல்லாம் ஒரு நாள் கரைந்து
ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்த நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா, என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா. என் சொத்து நீங்கப்பா, என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்த நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. உலகத்தின் செல்வம் எல்லாம் நிலையாய் நிற்குமோ, அழியாத செல்வம் நீரே போதும் இயேசுவே. உலகத்தின் செல்வம் எல்லாம் நிலையாய் நிற்குமோ, போதும் இயேசுவே. என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா. என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்த நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்த நீங்க. எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா, உங்க அன்பை விட்டா எதுவும் இல்லப்பா. ஓ எனக்கு உம்மை விட்டா, thank you Lord, உங்க அன்பை விட்டா எதுவும் இல்லப்பா. என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்த நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா, என் ஆசை நீங்கப்பா. சொல்ல சொல்ல தேவ பிரசன்னம் வெளிப்படுதட்டும். என் சொத்து நீங்கப்பா, என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்த நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு அவர்தான் எல்லாம்னு சொல்லும் பொழுது சத்துருவுக்கு அப்படியே ஒரு மாதிரி வைக்கப்பட்டுச்ச. ஏதோ எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தாங்களே, எங்கேயோ எல்லாம் மூழ்கி போய் இருந்தாங்களே, இப்ப எனக்கு எல்லாம்னு சொல்றாங்களே. ஆமே ஸ்தோத்திரம். இனி பக்கத்துல வர முடியாதோ, தொட முடியாதோ, தொற்ற முடியாதோ, அடிமைப்படுத்த முடியாதோ, மொபைலுக்கு அடிமைப்படுத்த முடியாதோ, உலகத்துக்கு அடிமைப்படுத்த முடியாதோ, பாவத்துக்கு அடிமைப்படுத்த முடியாதோன்னு சொல்லி அவன் எங்கேயோ ஓடி போயிட்டான். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பாட்டு பாடும் பொழுது ஒரு ஜீவன் உண்டாகணும் இன்னைக்கு. ஆமென் 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 ஆமென். Thank you Jesus. Hallelujah. எல்லாம் நீங்க தான் சொல்லும் பொழுது அது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வரணும். எப்படி வரணும்? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வரணும். உதட்டிலிருந்து வந்துச்சுன்னா அவன் கண்டுபிடிச்சிருவான், அவன் கண்டுபிடிச்சிருவான். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உள்ளத்தின் ஆழத்தில் நீங்க பாடுகிற பட்சத்துல பக்கத்துல நெருங்கி வராதபடிக்கு அவர் அவனை உங்க நடுவில் துரத்த ஆரம்பிப்பார். ஆமென் ஆமென். சிலவங்க இப்படி சொல்லி கேட்டிருக்கிறேன், எனக்கு ஒரே ஒரு பிள்ளை இருக்கு, எனக்கு எல்லா சொத்தும் அவன்தான், என் சொத்தெல்லாம் அவன்தான். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒரு 4-5 பெண் பிள்ளைங்க ஒரு வீட்டுல இருந்துச்சுன்னா, ஒரே ஒரு பையன் இருந்துச்சுன்னா பார்த்து சொல்லுவாங்க, என் சொத்து. நான் சொல்லுகிறேன், அதெல்லாம் சொத்து ஆகாதப்பா. இயேசுதான் உனக்கு சொத்து, உனக்கு இயேசுதான் செல்வம். காண்கின்ற எல்லாம் ஒரு நாள் மறைந்து போகும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து, காண்கின்ற எல்லாம். இன்னைக்குடைய செய்தி அந்த மாதிரி தான் ஆண்டவர் பேச போகிறார். காண்கிற எல்லாம் ஒரு நாள் மறைந்து போக போகிறது. ஆமென் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆனா நிரந்தரமாக நிற்கிறது அவர் மட்டும்தான். திருப்பி சொல்லுகிறேன்,
நம்ம யூஸ் பண்ணுகிறதான மைக்ரோபோன் நாளைக்கு இருக்கும், உங்களுடைய வாழ்க்கை நாளைக்கு இருக்குமான்னு தெரியாது. ஆனா கர்த்தருக்குள்ள யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு நிச்சயம் உண்டு, அந்த ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளலாம். கையை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா, உங்க அன்பை விட்டா எதுவும் இல்லப்பா. எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா, உங்க அன்பை விட்டா எதுவும் இல்லப்பா. இப்ப சொல்லுங்க, என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா, என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் என் சொத்து நீங்கப்பா. காண்கின்றதெல்லாம் ஒரு நாள் கரைந்து போகுமே, தொடுகின்றதெல்லாம் ஒரு நாள் தொலைந்து போகுமே. காண்கின்றதெல்லாம் ஒரு நாள் கரைந்து போகுமே, தொடுகின்றதெல்லாம் ஒரு நாள் தொலைந்து போகுமே. என் ஆசை நீங்கப்பா. கைய தட்டி என் செல்வ நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா, என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்த நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா, ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் என் சொத்து நீங்கப்பா. எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா, உங்க அன்பை விட்டா எதுவும் இல்ல இயேசுவே. எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா, உங்க அன்பை விட்டா எதுவும் இல்லப்பா. என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்த என் சொத்து நீங்கப்பா, என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. உலகத்தின் செல்வம் எல்லாம் நிலையா நிற்குமோ, அழியாத செல்வம் நீரே போதும் இயேசுவே. உலகத்தின் செல்வம் எல்லாம் நிலையாய் நிற்குமோ, போதும் இயேசுவே. என் ஆசை நீங்கப்பா. சொல்லுங்க சொல்லுங்க, என் தேவை நீங்க, என் சொத்து நீங்கப்பா, என் ஆசை நீங்கப்பா, என் தேவை தேவை இயேசுவே. என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா, என் ஆசை நீங்கப்பா. சொல்ல சொல்ல தேவ பிரசன்னம் ராகமாராபால் பிரபா. ஓ என் சொத்து நீங்கப்பா, என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் செல்வம் நீங்கப்பா, என் சொத்து சொத்து, என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் என் சொத்து நீங்கப்பா, என் ஆசை நீங்கப்பா. சொல்லி பாருங்க சொல்லி பாருங்க, எனக்கு நீங்க தான்ப்பா. என் சொத்து நீங்கப்பா, என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா. ஓ ரபா, என் சொத்து நீங்கப்பா, என் ஆசை நீங்கப்பா. சொல்லுங்க ரகபா ரபா ரபா. ஓ என் சொத்து நீங்கப்பா, என் ஆசை நீங்கப்பா, என் தேவை தேவை தேவை, என் செல்வம். ஓ என் சொத்து நீங்கப்பா, என் ஆசை நீங்கப்பா. கையை தட்டுங்க பார்க்கலாம். Come on. தேவ பிரசன்னம் உங்களை தொடட்டும்.
ஆசை நீங்கப்பா. சொல்லுங்க சொல்லுங்க. ரகமரமா தோரோ, ஓ என் சொத்து நீங்கப்பா, என் ஆசை நீங்கப்பா. ஏ சகலமா கனரமா, ஓ என் ஆசை நீங்கப்பா. மண்ணின் ஆசைகள் எல்லாம் இப்பொழுது ஒளிந்து போகிறது. மண்ணின் ஆசைகள் எல்லாம் ஆசை நீங்கப்பா. கையை தட்டுங்க பார்க்கலாம். Come on, ஷாபாரபா தனா. ஓ ஹalleluya, என் ஆசை நீங்கப்பா, என் தேவ நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா, என் ஆசை நீங்கப்பா. அப்பா ராத்தலா கமாத்தனா. அப்படியே கொஞ்ச நேரம் கையை தட்டி ஹalleluya. என் ஆசை, என் ஆசை, என் தேவ, என் தேவ. சொல்லுங்க. என் ஆசை, என் ஆசை, என் தேவை எல்லாம் நீங்க, என் ஆசை எல்லாம் நீங்க. எல்லா சூழ்நிலைகளிலும் நீங்க மட்டும்தான் எனக்கு முதன்மையா இருக்கிறீங்க. என் ஆசை எல்லாம் நீங்க, என் ஆசை எல்லாம் நீங்க. ஆமே. துதிக்கும் பொழுது இந்த இடத்தை மறந்துருங்க, இந்த இடத்தை மறந்துருங்க. அந்நிய பாசை உள்ளவர்கள் அந்நிய பாசையில கொஞ்ச நேரம் ஆண்டவரை துதிக்க போகிறோம், கொஞ்ச நேரம் ஆண்டவரை கனப்படுத்த போகிறோம். என் ஆசை நீங்கப்பா, என் தேவ நீங்கப்பா, என் சொந்த நீங்கப்பா, என் ஆசை நீங்க, என் தேவ நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. Hallelujah, 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 hallelujah. Ramal protole, ram tu namala martana, rabal prabha. வேத புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 24, 25வது வசனத்தை வாசிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். Turn your Bibles to 1 Corinthians 9, 24 and 25. பந்தயசாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள், நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். Know ye not that they which run in a race run all, but one receiveth the prize? So run they that ye may obtain. And every man that striveth for the mastery is temperate in all things. Now they do it to obtain a corruptible crown, but we an incorruptible. பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடு என்கிறதான தலைப்புல இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். We are going to hear the sermon on the title that we have to run to receive. அப்போஸ்தலனாகிய பவுல் ஓட்டப்பந்தய வீரரை குறித்ததான ஒரு எடுத்துக்காட்டாக இந்த வார்த்தையை பேசுகிறார். Here Apostle Paul shows us an example of a runner. அந்த ஓட்டப்பந்தய வீரர்கள் ஓடி சிலதை ரீச் ஆகணும்னா என்னெல்லாம் பண்ணணும்? Even if the runner wants to reach the destination, what else they have to do? என்ன பண்ணுவாங்க நார்மலா? What they will be doing normally? முதல்ல அவங்க உணவுல கட்டுப்பாடு படுத்துவாங்க. First of all, they will be having a diet control. உடம்புக்கு தீங்கு விளைவிக்கும் எந்த காரியங்களையும் அவர்கள் உட்கொள்ள மாட்டாங்க. They will not take anything that will be giving harm to their body. இந்த கிரிக்கெட்ல கூட ஆகுவதான் ஊக்க மருந்து பரிசோதனை செய்வாங்க.
Even in cricket, they will be doing this drug, whether they have any drug addictions or not. அதுக்கப்புறம் ஒரு காரியத்தை இவங்க பெற்றுக்கொள்ளணும்னா என்ன பண்ணுவாங்கன்னா தூக்கத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க. The another thing for in order to receive, they have to control in sleep. அவங்க சரியான நேரத்துல எழும்பி சோம்பேறித்தனத்தை மாற்றி நல்ல எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. They will be rising at the right time. They will be put away all the laziness and they will start doing the exercises. நேரத்தில் கவனம் செலுத்துவாங்க. They will also give importance to time. கவனத்தை சிதற விடாமல் பார்ப்பாங்க. They will be having a right mind. ஒரு 4 விஷயத்துல இவங்க சரியா இருந்துச்சுன்னா நிச்சயமாகவே அவங்க தான் வின்னரா மாறுவாங்க. If they are okay in all these 4 things, they are the winners. முதல் காரியம், உடம்புக்கு தீங்கு விளைவிக்கும் எந்த காரியத்தை உட்கொள்ள மாட்டாங்க. The first thing is they will not eat anything that cause harm for their body. சோம்பேறித்தனமாக தூங்க மாட்டாங்க. They will not sleep with laziness. பயிற்சிக்காக சில கரெக்டான நேரத்தை ஒதுக்குவாங்க. They will be going to exercise for right time. மனதில் கவனம் சிதறாதபடிக்கு பார்த்துக் கொள்வாங்க. They will also have right mind without any change in their concentration. ஒரு வாட்டி ஒருத்தங்க ஓட்டப்பந்தயத்துக்கு ரெடி ஆயினாங்களாம். Once upon a time a person was getting ready for the race. அந்த ரெடி ஸ்டார்ட்னு சொன்ன உடனே பயங்கர ஃபாஸ்டா ஓடுனாராம். When they said ready start, he started running very fast. தூர இருந்து பார்க்கிறவர்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக எல்லாரையும் முந்தி இன்னொருத்தர் ஓடி வராரு. Everyone was excited that he was running fast and he was first. எல்லாருக்கும் பயங்கர சந்தோஷம். Everyone was happy around him. பயங்கர சந்தோஷப்பட்டு துள்ளி குதிக்குறாங்க. They started jumping after in happiness. அதனுடைய ரிசல்ட் அறிவிக்கிறாங்க அந்த நேரத்துல. When they are giving the result of the game, முன்ன வந்தவன் தோற்று போனா. The one who has come forward has failed. காரணம் அவன் கவன சிதறலால் அவனுடைய ட்ராக்ல ஓடல. Because he has lost his concentration and he didn't run on his own track. அந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளணும்னா சரியான ட்ராக்ல ஓடி இருக்கணும். If you want to receive the prize, you need to run in the right track. அப்ப கவன சிதறல் வந்துச்சுன்னா நிச்சயமாகவே பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள முடியாது. If you lose your concentration, you cannot receive the prize. 4 பாயிண்ட் சொல்றீங்களா? Can you please repeat the 4 points? உணவில் கட்டுப்பாடு தேவை. First one is self control in diet. தூக்கத்துல கட்டுப்பாடு தேவை. Second one is control in your sleep. நேரத்துல சரியான நேரத்தை கொடுக்கணும். You have to give the right time. மனதை சரியாக பாதுகாத்துக் கொள்ளணும். You should also keep your mind right. சரி, உலகத்தினுடைய அந்த காரியத்தை பெற்றுக்கொள்ளணும்னாலே இவ்வளவு காரியம் இருக்குன்னா, even for receiving the worldly things, we need to follow all these 4 points. இதே ஃபார்முலாயை பரிசுத்த ஆவியானவருடைய சமூகத்துல நான் ஜெபித்து இதே ஃபார்முலாயை நான் எடுத்தேன். I am just having the same formula for the spiritual world. பரலோக தேசத்தை சென்றடையணும்னா இந்த 4 காரியங்களுக்கு நேராக கடந்து வர வேண்டும். If you want to reach the eternal heavenly kingdom, you have to come and follow these 4 points. முதலாவது காரியம், the first point is, உடம்புக்கு தீங்கு செய்யும் விஷயங்களை நாம் தவிர்க்க வேண்டும். உணவில் we need to have a self control in our diet that cause harm to our body. நான் பேசும் பொழுது சிரிப்பு வந்தா சிரிச்சுக்கோங்க இந்த வார்த்தைகளுக்கு. If you want to laugh, you can smile. நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 20-21வது வசனம். மதுபான பிரியரையும் மாம்ச பெருத்தீனிக்காரரையும் சேராதே. நல்ல கவனிங்க, மதுபான பிரியரையும் மாம்ச பெருத்தீனிக்காரரையும் சேராதே, குடியனும் போஜன பிரியனும் தரித்திரனாவார்கள். Be not among wine bibbers, among riotous eaters of flesh. For the drunkard and the glutton shall come to poverty, and drowsiness shall clothe a man with rags. வேதம் அழகாக சொல்லுகிறது, மதுபான பிரியராய் நீ இருக்க கூடாது. You should not be a wine biter. பெரும் தீனிக்காரனா இருக்க கூடாது. You should not be a glutton also. இந்த வார்த்தையை நேற்று இரவுல தியானிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் சில காரியங்களை சிந்திக்க வைக்க ஆரம்பித்தார். When I was meditating this point, Holy Spirit started me to think something. ஓட்ட பந்தயத்துல ஓடுகிறவர்கள் சில காரியங்களுக்கு கட்டுப்பாடா தான் இருக்கணும். If you are running a race, they should have a self control. காரணம் ஒன்ன கொண்ட ஆண்டவர் ஏதோ செய்ய திட்டம் வச்சிருக்கிறார். Because God wants to use you in a mighty way. இப்போ இங்க இருக்கிறதுல யாரும் மதுபான பிரியர் இல்ல. Among us there is nobody is
drunkards. சிலவங்களுக்கெல்லாம் இது குடிக்காம கையுங்கால் எல்லாம் அப்படியே நடுங்கிரும். Someone will be addicted to alcohol. If they are not drinking, they will be having some symptoms. இப்ப கிறிஸ்தவ மார்க்கத்திலேயே சில பேர் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க, இது குடிச்சா என்ன தப்பா? Even in Christianity, somebody will be asking, what is wrong in drinking? நீ அந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளணும்னா சிலதை உன்னுடைய உடம்பை கட்டுப்படுத்தியே ஆகணும். If you want to receive the prize, you need to have self control in your body. மாம்ச பெருத்தீனிக்காரனா இருக்கக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. The Bible also says you should not gorge themselves on meat. இந்த காரியத்தை நேற்றுக்கு யோசிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன சிரிக்க வச்சாரு. When I was meditating on this point, I started to laugh myself. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உங்களை கொண்டு நிறைய காரியங்களை செய்யணுமா ஆண்டவர்? God wants to use you in many ways. பெருந்தீனி ஆகி போனா என்ன நடக்கும்? If you are gluttons, what will happen? கொழுப்பு எல்லாம் ஏறிரும். Then you will be finally getting all the cholesterol. எல்லாரும் நிமிர்ந்து என்ன பாருங்க. All of you lift up your heads and look at me. என்ன ஆகும்? What will happen if you are a gluttony? கொழுப்பு ஏறிரும். All the cholesterol will rise up. கொழுப்பு ஏறினா என்ன ஆகும்? If you are having hypercholesteremia, what will be happen? நார்மலா இருக்கிறத விட கம்பீரமா மாறப்படுவோம். Then you will be having obesity. சிலவங்களுக்கு நோய் இருக்கு, அதை நான் விட்டுறேன். If you are having any disease, I am just leaving them. சிலவங்களுக்கு என்ன சாப்பிடணும்னே தெரியாது. Even somebody don't know what they have to eat. 24 hours ஏதாவது கொறிக்க கொடுத்தாலும் சாப்பிட்டே இருப்பாங்க. Even for the 24 hours, they will be grinding something in their mouth. பெருந்தீனியாக இருந்துச்சுன்னா என்ன நடக்கும்? திருப்பி சொல்லுகிறேன். If you are a gluttony, what will happen? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கொழுப்பு யாரும் You will be having high cholesterol. அதுக்கப்புறம் இங்க நர்சுங்க இருக்கிறீங்க, நீங்க சொல்லுங்க என்ன நடக்கும்? Nurses are here. You say what will happen? சாரா வேற ஹார்ட் அட்டாக் ஹாஸ்பிடல்ல தான் இருக்கறா. அட்டாக் வரும். Next is heart attack. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? Then what is the next step? பைபாஸ் சர்ஜரி பண்ணிடுவாங்க. They will be doing a bypass surgery. சர்ஜரி பண்ணி அதுக்கப்புறம் என்ன ஆகும்? Next, what is next after the surgery? அது வரைக்கும் கம்பீரமா நடந்தவங்க all this time they will be walking upright. யாராவது கையை பிடிச்சு தான் நடத்தணும். Then someone should lead them. ரிகவர் ஆகி வரணும்னா ரொம்ப நாள் ஆயிடும். It will take more time to get recovered. அதுக்கு முன்ன ஆண்டவர் வந்துச்சுன்னா, if Jesus come before that, இதுக்கு முன்ன நீ செஞ்சு வந்ததான ஊழியம் எல்லாம் ஸ்டாப் ஆயிரும். there will be a end to all the ministry whatever you have done before. ஆகவே உன்னுடைய வாழ்க்கையில சில காரியத்தை கட்டுப்படுத்தீரு. Therefore in your life please have self control on your something. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Say hallelujah. ஹalleluya சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. ஆமென். ஆசாசையா வரும். You will be having desires. எனக்கு இந்த மட்டன் எல்லாம் சாப்பிடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். I also like to eat mutton. அதுல அந்த கொழுப்பு இருக்கு பாக்குறீங்களா? அந்த கொழுப்பெல்லாம் எடுத்து அப்படி சாப்பிட்டா அவ்வளவு சூப்பரா இருக்கும். I also like to eat the mutton's fat. ஆனா என்ன பண்ண? What to do? ஊழியம் பண்ணணுமே. I have to do the ministry. ஓடணுமே. I need to run. பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளணுமே. I need to receive the prize. ஆண்டவர் என் மேல வச்சிருக்கிறதான திட்டம் நிறைவேறாம நான் அங்க போனா ஒண்ணு இல்லாம ஆமே பெற்றுக்கொள்ளாம போயிருவேனே. The Lord's plan whatever is there on my head need to be fulfilled. அபுதாபில இருக்கும் பொழுது பலர் எங்களை விருந்துக்கு அழைப்பாங்க. In Abu Dhabi they will be calling us for a feast. நாங்களும் ஆசையா போவோம். Every time we will be going with great desire. போகும் பொழுதெல்லாம் பாஸ்டருக்கு நல்லா கொடுக்கணுமே ன்னு சொல்லி மட்டன் பரோட்டா அது இதுன்னெல்லாம் சொல்லி வச்சு தருவாங்க. Every time they will be serving us mutton, parotta and all high fat diet. நானும் அடின்னு சொல்லி சாப்பிட்டு இப்ப இருக்கிறது போல இல்ல. இதுக்கு முன்ன உள்ள வீடியோ எல்லாம் பார்த்தா தெரியும் அவ்வளவு இருந்தேன். If you watch my previous videos, you can see how obese I am after eating a lot. இப்ப ஆண்டவருடைய கிருபையில சொல்றேன், வேண்டான்னு சொல்லி சிலதை நான் இப்ப ஒதுக்கி வச்சிருக்கிறேன். By God's grace I just have that self control in diet. ஆனாலும் இப்ப ஆசை வருது. Even though I will be having desire to have cravings. என்ன பண்ண ஓடணுமே. Anyway I should run for God. பெற்றுக்கொள்ளணுமே. I should receive the prize. சாகாம இருக்கணுமே. I should not die before my plans. ஆகவே நான் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறேன், கடைசி மட்டும் நீ ஓடணும்னா
If you want to run till the end, மாம்ச பெருந்தீனியாக இருந்திராதே. don't be gorge yourself on meat. உனக்கு ஆயுள் காலத்தை கொடுக்கும் பொழுது During your lifetime, உன்னுடைய உடம்பை கட்டுப்படுத்துகிறதற்காக, you have to have self-control. உன்னுடைய ஆயுசை பாதுகாத்துக் கொள்ளுகிறதற்காக, In order to save your life, அந்த பந்தய பொருளை பெற்றுக் கொள்ளுகிறதற்காக, in order to receive the prize, ஆமென், மதுபான பிரியராய் இராதே. don't be a drunkard. மாம்ச பெருந்தீனியாய் இராதே. Don't be a riotous eaters of flesh. இந்த பெருந்தீனி கிட்ட சேராதன்னு சொல்லப்பட்டிருக்கிறது இதுல. Even in this verse, they have said, don't be among the riotous eaters of flesh. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Say hallelujah. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 18வது வசனம். In Ephesians 5:18, துன்மார்க்கருக்கு ஏதுவான மதுவான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. and be not drunk with wine, wherein is excess, but be filled with the Spirit. மதுபான வெறி வன்னை விட்டு அகன்று போவதாக. Let all the drunkenness separate from you. எதெல்லாம் உடம்பை பாதிப்புக்குள்ளா கொண்டு வருகிறதோ தெரிந்தும் அந்த காரியங்களை நாம் செய்யாதபடிக்கு இந்த சரீரத்தை பாதுகாத்துக் கொள்ள ஆண்டவர் கிருபை தருவாராக. May the Lord give us grace to safeguard our body, whatever brings harm to us. இரண்டாவது காரியம், The second point is, சோம்பேறித்தனம் நமக்கு வரக்கூடாது. we should not have laziness. சிலவங்களை பாத்தீங்கன்னா ஆமா லீவு கிடைச்சா போதும். Someone, even if there is a holiday, நம்மள சொல்லல, சிலவங்களை சொல்றேன். I am not saying us, someone. யாரோ என்கிட்ட ஒரு நாளைக்கு சொன்னாங்க, எங்க பிள்ளைங்க 12 மணிக்கு பெருமையா சொல்றாங்க, 12 மணிக்கு எழும்புவாங்களாம், காலையில, நைட்ல காலையில. If they are having a holiday, they used to sleep till 12 o'clock. நானும் பேசாம விட்டுருவேன், அவங்க பிள்ளைங்க தூங்கட்டும். I will also allow my children to sleep till midday, 12 o'clock. தூங்க வேண்டிய நேரத்துல தூங்கணும். You should sleep in the right time. நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 6, 7, 8, 9, 10, 11வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, When we are reading Proverbs 6 to 11, எறும்பினிடத்தில் ஆமே கற்றுக்கொள்ள வேண்டியதான சில காரியத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. they have given some go to the ant and consider her ways and be wise. சோம்பேறியே, நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழியை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். Go to the ant, thou sluggard, consider her ways and be wise. அதற்கு பிரபுவும் தலைவனும் அதிகாரியும் இல்லாதிருந்தும் கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கவும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Which having no guide, overseer or ruler, provideth her meat in the summer and gathereth her food in the harvest. 9வது வசனம், சோம்பேறியே, நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய்? How long wilt thou sleep, O sluggard? எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய்? When wilt thou arise out of thy sleep? கொஞ்சம் தூங்கட்டும். Yet a little sleep. ஒரு half an hour கூட நான் தூங்குறேன். One more half an hour I am going to sleep. கொஞ்ச நேரம் கூட தூங்குறேன். I want to sleep some more time. இன்னைக்கு இப்போ நல்ல கிளைமேட், அப்படிதானே? We are having a very good climate to sleep. அதனால தூக்கமா வரும். So we will be having a more sleepiness. நீதிமொழிகள்ல அழகாக சொல்லப்பட்டிருக்கிற சோம்பேறித்தனம் மாறணும். In Proverbs it has been said that you have to get rid of that laziness. எறும்ப பார்த்திருக்கிறீங்களா? Have you seen an ant? ஆமா, பார்த்திருக்கிறீங்களா? Have you seen an ant? பார்க்காம இந்த உலகத்துல யாருமே இல்ல. Nobody is there without seeing an ant. நீங்க அத நல்லா கவனிச்சு பாருங்க. If you are carefully looking at it, அதற்கு நல்ல ஆகாரம் கிடைக்கணும்னு சேமித்து வைக்கும் அது. it will start saving the food for the winter time. எலியாவை பாருங்க, ஆமா, சூரஜ் செடியில அப்படியே படுத்திருந்தான். Look at Elia, he was under a tree. வந்து தட்டி எழுப்பி அடையும் அதெல்லாம் கொடுத்து தண்ணியும் கொடுத்து ஆமே ஸ்தோத்திரம் கொடுத்த பிற்பாடு திருப்பி அவன் தூங்குறான். God has given, an angel of the Lord has given him some meat and some kind of food. After eating that, he was sleeping again. தழலில் சுட்ட அடை எப்படி இருந்திருக்கும்? 5 ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிடுற மாதிரி இருந்திருக்கும். The food he has got was very hot and it will be so delicious. இது இப்போ கிடைக்கிறதா இருந்தா அதுக்கு முன்னதான் அவன் சொல்லுகிறான், போதும் ஆண்டவரே, போதும், என்னுடைய ஜீவனை எடுத்துக்கொள்ள, தற்கொலைக்கு நேரம் போறது போல போயிட்டான். Before that he was saying, Lord, I want to finish my race. He was thinking to die by himself. இவன் என்ன நினைச்சான்?
What did he thought? ஸ்தோத்திரம், ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டார். God has heard my prayer. ஆமே, தலல்ல வச்சு சாப்பிடுகிறதான அடைய ஆண்டவர் எனக்கு தந்தா. God has given me some good food. இங்கேயே இருந்திரலாம். Let me be there under the tree. நம்ம அநேக பேர் சில காரியங்கள் நடக்கும் பொழுது இது போது ஆண்டவரேன்னு சொல்லுகிறது உண்டு. Even sometimes we will be thinking that, oh Lord, this is enough for me. திருப்பியும் வந்து தூதன் சொல்லுகிறான், நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று சொல்லுகிறான். Again the angel of the Lord was saying, you have to go more long. ஸ்தோத்திரம், அவன் தூங்காம 40 நாள் இரவும் பகலும் நடந்த ஒரே பர்வதத்துல போய் சேர்ந்தானா. God made him to walk 40 days day and night to reach Horeb. பந்தய பொருளை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் உன்னுடைய தூக்கத்திற்கு ஒரு அளவை வைப்பாயாக. If you want to receive the praise, you should keep some limit for your sleeping. மத்தேயு 26 அதிகாரம் 40-41 அந்த அதிகாரத்தில் அப்படி வாசிக்கும் பொழுது சீசர்கள் நித்திரை பண்ணுகிறதை பார்த்து ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். In Matthew 26:40 and 41, when the disciples were asleep, God is saying something to them. ஒரு மணி நேரமாகிலும் விழித்திருக்க கூடாதா? What, could ye not watch with me for 1 hour? ஒரு மணி நேரமாகிலும் ஜெபிப்பாயாக. At least pray for 1 hour. பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடணும்னா உன்னுடைய ஜெபம் பெருகணும். If you want to receive the prize, your prayer should increase. மூன்றாவது காரியம், Third point is, பயிற்சியை பெருக்குவார்கள். they will be doing exercises in order to receive the prize. எபேசியர் 5 அதிகாரம் 15-16 வசனத்துல வாசிக்கும் பொழுது, In Ephesians 5:15, when we are reading, ஆமே 16 வசனத்தை வாசிக்கிறேன். நாட்கள் பொல்லாதவைகளானதனால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். in verse 16 it says that redeeming the time because the days are evil. கடைசி காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். We are living in the end days. காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள, நேரத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. May the Lord give us strength to make the time useful. இன்னும் கொஞ்சம் காலம் போகட்டும் என்று சொல்லி உன்னுடைய நாட்களை செலவு பண்ணாமல் ஆண்டவருக்காக திருப்பாமல் இருந்திராத. Do not procrastinate. You just use your days in usefully. காலத்தை பிரயோஜனப்படுத்து. Use your time usefully. எத்தனையோ நாட்களாக சுவிசேஷம் கேட்கிறார். For many days you have heard the gospel. எத்தனையோ நாட்களாய் ஆண்டவர் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார் சில காரியங்களை செய்கிறதற்காக. Even many days God is urging you to do many things for him. ஆனா காலத்தை தாமதப்படுத்திக் கொண்டிருக்கிறாயே. You just procrastinate every day. சிலதை ஆண்டவர் செய் என்று சொல்லுகிறார், காலத்தை தாமதப்படுத்துகிறாயே. God is asking you to do something but you are not doing at the right time. நீ பெற்றுக்கொள்ள வேண்டிய நேரத்தில் பெற்றுக்கொள்ளணும்னா உன்னுடைய கால தாமதம் இன்றைக்கு மாறட்டுமே சுபநாமத்தினால். If you want to receive the prize, the procrastination should taken away from you. இனி எத்தனை காலங்கள் இப்படிப்பட்டதான வசனத்தின் சத்தத்தை கேட்பீர்கள் என்று தெரியாது. We don't know how many days you will be hearing the words of God. ஆண்டவர் பரலோக தேசத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். He is making ready the heavenly kingdom for us. பந்தய பொருளை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். He is also making ready the prize and prizes for us. கர்த்தர் அந்த காரியங்களை எதற்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார்? Why God is making ready the eternal things? நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்ளணும் என்கிறதற்காக. In order to receive that praise. இந்த காலங்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள ஆண்டவர் கிருபை செய்வாராக. May the Lord give us grace to best use of the time. காலங்கள் ஆமென் ஸ்தோத்திரம் விலையேறப்பட்டதாக மாற்றுங்க. The time is so precious, so make use of it. நாளைக்கு என்று சொல்லி நேரங்களை மாற்றி விடாதீர்கள். Do not procrastinate saying tomorrow. இன்றைக்கு செய்ய வேண்டியதை இன்னைக்கு செஞ்சிரு. Whatever you need to do today, do it today. ஆமென். செய்ய வேண்டிய நேரத்தில் செய்யாத பட்சத்தில் சிலது ஆமென் பெற்றுக்கொள்ள முடியாது என்பதை மனதில் வைத்து இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை மாற்ற ஆண்டவர் கிருபை தருவாராக. If you are delaying, then you cannot receive the praise. May the Lord give us strength to do whatever you have to do in the right time. நான்காவது காரியம், the fourth point is, மனதில் கவனம் சிதற விடாதபடிக்கு பாதுகாத்துக் கொள்ளணும்.
We have to keep our mind right without losing the concentration. மனதில் கவனம் சிதறாமல் இருக்கணும்னா முதல் பாயிண்ட், If you want to focus your mind, the first point is உங்களுடைய கண்கள் சரியாகணும். your eyes should be right. ஆமென். நல்லா கவனிக்கணும், பிள்ளைங்க எல்லாம் கவனிக்கணும். உங்களுடைய கண்கள் சரியாகணும். Your eyes should be right. கண்கள் சரியாகணும்னா எப்படி நம்ம மாறணும்? What we need to do if our eyes should be right, உலகத்தை பார்க்காமல் கர்த்தரை நோக்கி பார்க்கிறதான கண்களாக மாறணும். our eyes should not look at the world, it should look at the Lord. எபேசியர் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனம் இப்படி சொல்லுகிறது, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்குகிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவங்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. In Hebrews 12:1 it says that wherefore seeing we also are compassed about with so great a cloud of witnesses, let us lay aside every weight and the sin which doth so easily beset us, and let us run with patience the race that is set before us. அப்ப கவனம் சிதறாமல் இருக்கணும்னா யாரை பார்க்கணும்? If you do not want to lose your focus, whom you should see? இயேசுவை நீ பார்க்கணும். You should look at the Lord. இயேசுவை பார்க்கணும். You should look at Lord Jesus Christ. பல நேரங்களில் உலகத்தை பார்க்கிறதுண்டு. Many times you are looking at this world. உலகத்தில் நம்முடைய சிந்தைகளை சிதறடிக்கிறதுண்டு. We are having distractions about this world. வசனம் கேட்கும் பொழுது கூட பல நேரங்களில் நம்முடைய சிந்தையை சிதறடித்து எங்கேயோ நம்ம போகிறதுண்டு. Even when we are hearing God's word, our mind was wavering somewhere else. ஸ்தோத்திரம். உங்களுடைய சிந்தைகள் எல்லாம் எப்பொழுதும் அந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளும் இயேசுவை நோக்கி இருப்பதாக. Always you have a right mind looking at Jesus Christ to receive the prize. இரண்டாவது காரியம் இருதயத்தை காக்கணும். Second point is guard your heart. நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 23வது வசனம், எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. In Proverbs 4 verse 23 it says, keep thy heart with all diligence, for out of it are the issues of life. உன்னுடைய இருதயத்தை காத்துக்கொள். Guard your heart. பல காரியங்கள் அப்படியே வந்து அடிச்சிட்டே இருக்கும். Always something will be there in your heart. அது பண்ணலாமா இது பண்ணலாமான்னு தோண வச்சிரும். Always you will be having your mind whether I can do this or that. ஆண்டவர் உன்னுடைய இருதயத்துக்கு ஒரு காவல் போடுவாராக. May the Lord put a guard or safeguard your heart. இருதயத்துக்கு காவல் கொடுங்க. Keep your heart with all vigilance. ஆமே. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Say hallelujah. இருதயத்தை காக்கணும். You have to guard your heart. நம்முடைய இருதயத்துல என்னெல்லாம் நிரம்பி இருக்கு? Our heart is filled with many things. நான் என்னுடைய சின்ன வயசுல இந்தியாவுல ஒரு ட்ராக்ஸ் கொடுப்பாங்க. In my young days they have given me a tracts in India. இயேசு இல்லாத இருதயம், இயேசு உள்ள இருதயம் பார்த்திருக்கீங்களா? There is a picture which shows a difference between a heart with Jesus Christ and a heart without Jesus Christ. இயேசு இல்லாததுல எல்லா ஜீவ ஜந்துக்களும் இருக்கும். The heart without Jesus Christ will have many animals inside the heart. மனுஷங்க தேவையில்லாத பிசாசு அது இதெல்லாம் நுழைஞ்சிருக்கும். All the devils and wicked things will be filled in the heart. எந்த இருதயத்துல இயேசு இருக்கிறாரோ அந்த இருதயம் முழுவதும் அப்படி பிரைட்னஸா வச்சிருப்பாங்க. If the heart with Jesus Christ will be shining bright. அது பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். அது பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். It will be so beautiful to look at the heart with Jesus Christ. இருதயத்தை காத்துக்கொள்ளாமல் இருந்துச்சுன்னா, if you are not guarding your heart, ஏதோ பூச்சி எல்லாம் வந்து உட்கார்ந்து இருக்கும். then all kind of animals will be coming and residing in your heart. நீ என்னுடையவன் சொல்லிரும். It will be saying that you are mine. ஆகவே ஆண்டவர் சொல்லுகிற உன்னுடைய இருதயத்துக்குள்ள இயேசு தங்கி இருக்கிறதான ஒரு ஆலயமாக உன்னை விட்டு கொடுத்துரு. Therefore Jesus says that leave your body to Christ so that he can dwell in you. இருதயத்தை காத்துக்கொள். You have to guard your heart. ஸ்தோத்திரம். இருதயம் விலையேறப்பட்டதாக ஆண்டவர் நினைத்துக் கொண்டிருக்கிறார். Because our heart is so precious for Christ. மூன்றாவது, the third thing is, உன்னுடைய மனம் சிதறாமல் இருக்கணும் என்றார். if you want to have the right focus, உலக காரியங்களில் அதிகமாக மூழ்க கூடாது. you should not immerse in the worldly things. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல வாசிக்கும் பொழுது,
When we are reading 2 Timothy 2:4, தண்டில் சேவகம் பண்ணுகிற எவனும் தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாய் இருக்கும்படிக்கு பிழைப்பு கடுத்த அலுவல்களில் சிக்கிக் கொள்ள மாட்டான். no soldier gets entangled in civilian pursuits, since his aim is to please the one who enlisted him. உன்னுடைய சிந்தை ஒரே சிந்தையாக இருக்கணும். Your focus, your mind should be a right mind and have a right focus. உலக காரியங்களில் மூழ்கக் கூடாது. You should not immerse in the worldly things. எப்ப நீ உலக காரியங்கள் மூழ்கிறாயோ அப்பொழுது கவன சிதறல்கள் வரும். If you are involved in the worldly pleasures, then you will be having you will not have the right focus. உதாரணத்துக்காக ஒரு காரியத்தை சொல்றேன். I want to say as an example, இப்ப வசனம் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது when I am preaching the word of God, சிலவங்களுக்கு தோணும் இப்ப எப்படியாவது முடிச்சா போதும். someone will think that oh, somehow he should finish the sermon. வாட்ச் கிளாக்க பார்த்துட்டே இருப்பாங்க. They will be looking at their watch always. 9 மணிக்கு ஆரம்பிச்சது 11 மணி ஆயிருச்சு என்று சொல்லி அப்படி பார்த்துட்டே இருப்பாங்க. They will be thinking that it has been started at 9 o'clock, already it's 11 o'clock now. சில சர்ச்சில் வாட்சே காட்டிடுவாங்க எடுத்து. Even in some churches they will show at the time. முடிங்கப்பான்னு சொல்லுகிறதான சத்தம் அவங்க பேசாமலே நமக்கு கேட்டுட்டே இருக்கும். Even though they are not saying that stop, their gestures will show us to stop the message. இது ஏன் வருது? Why this is coming? சிந்தை ஆண்டவருக்குள்ள இல்லாம இருக்குதுனால. Because their mind is not inside கவன Christ. சிதறல்கள். All the loss of concentration. இப்ப நான் என்ன பேசுறேன்னு சொல்லி திருப்பி யார்கிட்டயாவது கேட்டா சொல்லுவாங்களா? If I am asking what I have repeatedly asked, அவங்க ட்ரம்புக்கு அடுத்தையும் அங்க ரஷ்யா அங்க இங்கெல்லாம் அப்படி அலை பாய்ந்து கொண்டே இருக்கும். their mind will be wavering all around the world. கர்த்தருடைய பட்சத்தில் நீ வரும் பொழுது உன்னுடைய கவனத்தை இயேசுவுக்காக செலுத்து. When you are in God's presence, give your mind to Jesus Christ. கவன சிதறல்கள் வருகிறது என்றால் பந்தய பொருளை நீ பெற்றுக்கொள்ள முடியாது. If you are losing your concentration, you cannot receive the prize. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Say hallelujah. நான்காவது காரியம், Fourth point is, ஜெபத்தில் நிலைத்திருக்க வேண்டும். you have to be abide in prayer. உனக்கு கவன சிதறல்கள் உண்டாகாமல் இருக்கணும்னா நீ ஜெபத்தில் தரித்திருக்கணும். If you do not want to have the loss of concentration, you have to pray. கொலோசியர் 4 அதிகாரம் 2வது வசனத்துல பார்க்கும் பொழுது இடைவிடாமல் ஜெபியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. In Colossians 4:2 says, pray continually without ceasing. ஸ்தோத்திரத்துடன் ஜெபித்து விழித்திருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. And watch in the same with thanksgiving. அப்போ ஜெபம் உன்னுடைய வாழ்க்கையில இருக்கணும். Always you should pray. அப்ப ஒரு மனுஷனுக்கு ஜெபம் இருந்துச்சுன்னா, If you are praying, எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் கவன சிதறல்கள் உண்டாகாது. even though he has many problems, there will be no losing of concentration. உன்னுடைய ஓட்டத்துல எந்த பாதிப்பும் வராது. That it will not affect your running. எந்த ஒரு காரியம் சத்துருவானவன் கொண்டு வந்தாலும் அவனுடைய திட்டத்தை உடைக்க ஆரம்பிப்பீங்க. You can always break whatever plans Satan is bringing for you. ஜெபத்தில் நிலைத்திருப்பீர்களாக. Always continually pray, continue in your prayer. ஐந்தாவது, The fifth point is, தேவனுடைய வார்த்தையை தியானிக்க வேண்டும். you have to meditate the word of God. நீங்க உங்களுடைய மனம் சிதறாமல் இருக்க வேண்டும் என்றால், If you want to have the right mind, ஆமா, உன்னுடைய கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கணும். you have to meditate the word of God. யோசுவா 1 அதிகாரம் 8வது வசனத்துல இப்படி பார்க்கிறோம். In Joshua first chapter verse 8 says, இந்த நியாயப்பிரமாண புத்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. this book of the law shall not depart out of thy mouth. ஆமென். எப்பொழுதும் தியானித்துக் கொண்டிரு. Always meditate day and night the word of God. எப்பொழுதும் வசனத்தை பேசு. Always speak about the word of God. உன்னுடைய மனம் சிதறி போகாது. Then you will not lose your concentration. எது வந்தாலும் இந்த உலகத்துல எது வந்தாலும், Even though whatever comes in your way, வசனம் ஒருத்தனுக்குள்ள இருந்துச்சுன்னா, if the word of God is inside a person, அவனுடைய ட்ராக்க தப்ப ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார். he will be in the right track. ஆமென். ஆறாவது காரியம், Sixth point is, உன்னுடைய மனம் சிதறாமல் இருக்க வேண்டும் என்றால், if you want to have the right mind with பின்னால் correct உள்ளதை focus, மறந்து முன்னோக்கி போக வேண்டும். you just forget the things behind, press forward and go. பிலிப்பியர் 3 அதிகாரம் 13-14வது வசனத்துல வாசிக்கும் பொழுது,
Philippians 3:14 and 13 and 14 says, சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறைந்து முன்னானவைகளை நாடி. 14வது வசனம், கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். Brethren, I count not myself to have apprehended, but this one thing I do, forgetting those things which are behind and reaching forth unto those things which are before, I press forward the mark for the prize of high calling of God in Christ Jesus. கவனம் சிதறடிக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்று என்ன செய்யணும்? If you want to have the right mind, not losing the concentration, பின்னானவைகளை மறக்கணும். you have to forget those things which are behind. பின்னான பிரச்சனைகளை மறக்கணும். You have to forget all the problems which are behind. பக்கத்துல கையை கொடுத்து சொல்லுங்க, பின்னானவைகளை மறந்துரு. Say one another that forget all those things which are behind. நீ அந்த ஓட்ட பந்தயத்துல அந்த ட்ராக்ல இருக்கிறேன்னா, If you are in the right track, பின்னானவைகளை மறந்தே ஆகணும். you have to forget those things which are behind. ஆமென், ஸ்தோத்திரம். ஒரு செவியில கேட்டு மறு செவியில விட்டுறணும். You have to receive in one ear and lose in the other ear. சிலவங்க இப்படி கிட்ட பேசுறது, பாஸ்டர் இந்த மனுஷன் இப்படி சொல்லிட்டாரு பாஸ்டர். Someone will come and cry to me, Pastor, he has told me like that. இதனால எனக்கு தூக்கமே இல்ல பாஸ்டர். Because of this I didn't sleep for days. பின்னானவைகளை மறந்துரு. Forget all those things what lies behind. இன்னைக்கு நீ என்ன செய்யணும்? What you have to do today. இந்த நேரத்துல நீ ஆண்டவருக்காக இதை செய்யணும். What I'm going to do today for Christ. நான் சொல்லுகிறேன், உன்னுடைய மனதை சிதறடிக்கிறதான எது வந்தாலும் அதை நீ மேற்கொள்ள கற்றுக்கொள். இன்றைக்கு You have to overcome all those things that comes against your concentration. பின்னானவைகளை மறப்பீங்களா? Are you forget all those things that are behind? பாஸ்டர், உங்களுக்கு தெரியுமா அண்ணன் அன்னைக்கு என்ன செஞ்சான் சொல்லிராத. Don't ever say the past things. அவ அப்படியாக்கு சொல்லிராத. Don't tell to me that she is like that. ஆமென். பழைய காரியங்களை சிந்திக்க வைக்கிறது பிசாசானவன். Don't think the old things. The Satan will make you to think about all the things that happened in the past. ஆகவேதான் பிசாசை பற்றி ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார், பழைய சர்ப்பமாகிய சாத்தான். Therefore God says that he is an old serpent. உன்னுடைய ட்ராக்க தப்புறதற்காக பழைய சிந்தைகளை கொண்டு வந்துருவான். In order to lead you out of your track, he will make you to think the old things. உன்னுடைய பழைய பாவ காரியங்களை நினைப்பூட்டுவான். He will be make you to remember those old sins. உன்னுடைய சின்ன வயசுல இருந்து வருகிறதான பிரச்சனைகளை நினைப்பூட்டுவான். He will be reminding all those problems that happened in your younger days. அதோட எல்லாம் போயிரும். After that everything will be stopped. உன்னுடைய இருதயத்தை சிதறடிக்க வைக்காத. Don't lose your heart. கவனமா இருந்திரு. Always be careful. அவன் வரும் பொழுது அதை கண்டுபிடிச்சு உடைச்சிரு அவனை உடனே. Before coming into your heart, please break it. ஆமென், ஸ்தோத்திரம். பின்னால உள்ளதான காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத, நடக்க வேண்டிய காரியங்களுக்கு நேராக உன்னுடைய காலை வச்சிரு. Don't give importance to the things that has happened before. Press forward before. பார்வோன் சேனைகள் இஸ்ரவேல் ஜனங்களை துரத்தி கொண்டு வரும் பொழுது பழைய காரியங்களை இஸ்ரவேல் ஜனங்கள் பேச ஆரம்பிச்சாங்க, அப்படிதானே? When Pharaoh was behind the Israelites were thinking about the olden things. நாங்க இப்ப செத்து போயிருவோம். They were saying that we will be dying in the wilderness. அங்க இருந்துச்சுன்னா இறைச்சி சாப்பிடுறோம், அது அப்படி எல்லாம் சாப்பிட்டுருப்போமே. They were talking about the things what they have done in the Egypt. பழையவைகளை நினைக்காத. Don't think about the past. முன்னானவைகளை நோக்கி பாரு. Just look whatever is there before you. உன்னை அழைத்த தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். The Lord who has called you is faithful. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Say hallelujah. இன்னைக்கு இங்க இருக்கிறதான என்ன சேர்த்து சொல்லுகிற, பெற்றுக்கொள்ளாதவனாக ஓடக்கூடாது. Don't ever run that you will not receive the praise. முதல் காரியம் நம்ம பார்த்தோம். What we have seen in the first point. உடம்புக்கு தீங்கு விளைவிக்கும் எந்த காரியங்களையும் உட்கொள்ளாதே. Whatever cause harm to your body, don't eat. Have diet control. அளவுக்கு மீறினதான சோம்பேறித்தனம் உனக்கு இருக்க கூடாது. Don't allow laziness in life. உன்னுடைய தூக்கத்தை விட்டு எழுந்திரு. Have control in your sleep. ஆமென், ஸ்தோத்திரம். நேரத்துக்கு நேரம் உன்னுடைய பயிற்சிக்காக ஆண்டவருடைய சமூகத்துல உன்னை விட்டு கொடுத்துரு. Give right time to God.
கவனம் சிதறாமல் பாதுகாத்துக்கொள். You have to safeguard your concentration. ஆமா, படிக்கிற பிள்ளைங்க நல்லா கவனிக்கணும், கவனம் சிதறக்கூடாது. Children, please listen. You should not lose your concentration. ஒண்ணுக்காக ஒரு காரியத்தை செய்கிறீங்களா, அதற்காக உன்னுடைய சிந்தை இருக்கட்டும். If you are doing one thing, let your focus be on that thing. 1 கொரிந்தியர் 9 அதிகாரம் 24 25 வசனத்துல வாசித்தது போல பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நீங்க ஓடுங்க. As we have read in 1 Corinthians 1:14 and 15, you have to run the race in order to receive the prize. நீ பெற்றுக்கொள்ளணும்னா ஆமா இச்சை அடக்கமுள்ளவனாக இருக்கணும். If you want to receive the prize, you should have self control. உன்னுடைய வாழ்க்கையில செல்ஃப் கண்ட்ரோல் இல்லனா அந்த ஆமென் ஸ்தோத்திரம் தேசத்தை நீ சுதந்தரித்துக் கொள்ள முடியாது. If you do not have self control in your life, you cannot receive the heavenly kingdom. உன்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய பாக்கியத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். God has great blessing in your life. எத்தனை பேர் இயேசுவுக்காக என்ன விட்டு கொடுக்கிறேன்னு சொல்லுகிறீங்க? How many of you want to surrender for Jesus Christ? இந்த சரீரம் கர்த்தருடையது. This body belongs to Christ. இந்த ஒரே ஒரு வாழ்க்கை கர்த்தருடையது. Whatever life we are living belongs to Christ. கர்த்தருக்காக உன்னை அர்ப்பணிச்சிரு. Surrender your life to Jesus Christ. அந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள விடாதபடிக்கு என் வாழ்க்கையில் எது இருந்தாலும் இன்றைக்கு என்னுடைய சரீரத்தை ஒடுக்கிறேன்னு சொல்லிவிட்டு கொடு. Put away all those things which cause harm and do not receive the destination. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Say hallelujah. நிச்சயமாக நீ பெற்றுக்கொண்டே ஆகணும். You have to receive the prize. அல்லேலூயா. Hallelujah. உன்னுடைய தூக்கத்தை மறந்து ஆண்டவருடைய வார்த்தையை ஜனங்களுக்காக பேச ஆரம்பி. Put away all your sleep and talk God's word to the people. உன் ஆண்டவர் உன்னை கொண்டு பெரிய அற்புதங்களை செய்ய விரும்புகிறார். God wants to do mighty things through you. இந்த பரலோக தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ளணும் சொல்றவங்க கையை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். How many of you are saying that I want to receive the heavenly kingdom?